ஒரு ஈக்குச்சி வச்சாலே இந்த டேபிள் ஃபேன் உடனே நின்றுது. அந்த அளவுக்கு இந்த டேபிள் ஃபேன் ரொம்ப ஸ்லோவா சுத்துது. இப்படி மெதுவா சுத்துற இந்த மாதிரி டேபிள் ஃபேனை 2 விஷயம் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியா சரியாயிரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி ஒயரை எடுத்துருங்க. அடுத்ததான் இந்த டேபிள் ஃபேனோட முன் பகுதியை கலட்டணும். அதுக்கு சைடுல இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க, அதை கலட்டிடலாம். இப்போ இந்த 2 விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஃபேனோட ரெக்கையை சுத்தி விடுங்க. இப்போ நம்ம சுத்தி விடும்போது எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம ரொம்ப ஈஸியாவே ஃபேனோட ரெக்கை சுத்துச்சு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபேனை ஆன் பண்ணும்போது ஃபேன்ல இருந்து எந்த ஒரு வித்தியாசமான சத்தமும் வரல. இதுல இருந்து இந்த ஃபேனோட மோட்டார்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு உறுதியாயிட்டு. அதனால இதுக்கு அடுத்ததா பண்ண போற 2 விஷயம் பண்ணாலே ஃபேனை வேகமாவே ஓட வச்சிடலாம். முதல் விஷயம் என்னன்னா, ஃபேனோட ரெக்க பகுதியில பஞ்சு மாதிரி நிறைய தூசி ஒட்டி இருக்கு. இப்போ இதுல ஒட்டி இருக்க தூசியை ஃபுல்லா கிளீன் பண்ணணும். குறிப்பா அந்த மாதிரி அடர்த்தியான தூசி பிளேடோட முனி பகுதியில ஒட்டி இருந்துச்சுன்னா ஃபேன் ஸ்லோவா சுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணதும் மறுபடியும் முன் பகுதியை மாட்டிடலாம். அடுத்ததா 2வது விஷயம் தான் ஃபேன் வேகமா சுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 2வது விஷயம் பண்றதுக்கு ஃபேனோட அடிப்பகுதியை கழட்டிடலாம். அடுத்ததா உள்ள பாத்தீங்கன்னா பள்ளியோட முட்டையும் தூசியுமா இருக்கு, அதை கிளீன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரவுண்டா வெள்ளை கலர்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு பேர் தான் கெபாசிட்டர். இப்போ இந்த கெபாசிட்டரை வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா கெபாசிட்டர்ல உள்ள 2 ஒயரையும் கழட்டிடலாம். இந்த மாதிரி எந்த ஃபேனா இருந்தாலும் சரிதான், கெபாசிட்டரோட தரத்தை பொறுத்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு கெபாசிட்டர் போயிடும். இதனால ஃபேன் நாளாக ரொம்பவே ஸ்லோவா சுத்தும். அதனால 2.5 MFT அதே அளவு கொண்ட இன்னொரு கெபாசிட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ இந்த புது கெபாசிட்டரை பழையபடி இதுல மாட்டி ஃபேன் வேகமா ஓடுதான்னு செக் பண்ணிடலாம். இந்த ஃபேன்ல பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் அடியில இருக்கு. சில ஃபேன்ல பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் மோட்டரோட பின் பகுதியில இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபேன்ல இந்த பகுதியில தான் கெபாசிட்டர் இருக்கு. இனி பழையபடி இந்த கவரை இதுல மாட்டிடலாம். இனி ஃபேன் ஆன் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஃபேனை போட்ட சில வினாடிலேயே ஃபுல் ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிச்சிட்டு. அதனால உங்க வீட்டில் உள்ள டேபிள் ஃபேன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே சரி செஞ்சிடலாம்.